விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக நின்றாரு, சீமான் முதலமைச்சர் வேட்பாளராக நின்றாரு, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மாநில எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக நின்றாரு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை ஏறத்தாழ 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். ஆகவே எடப்பாடியில பெற்ற அந்த நம்பிக்கை தமிழகம் முழுவதும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் பெறுகின்ற நாள் வெகு தொலைவிலே இல்லை. விஜய் தம்பி அவர்களே, நீங்கள் உங்கள் மீதே நம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதிகளை போட்டியிட்டு ஒரு தொகுதியிலே இன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்திருக்கிறீர்கள். ஆனால் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இன்றைக்கு எடப்பாடி தொகுதியில 1,00,000 வாக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் எதிர்த்து போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியிலே தோற்று போய்விட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தோற்று போய்விட்டார். அதே போன்று சீமான் அவர்கள் காரைக்குடியிலே தோற்று போய்விட்டார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தோற்று போய்விட்டார். இப்படி தலைவர்கள் எல்லாம் தோற்று போகிற போது புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி தொகுதியிலே எப்படி 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் அந்த மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறார்களோ அதே போன்று தமிழகம் முழுவதும் மக்களின் நம்பிக்கை பெறுகிற நாள் தொலைவிலே காலம் கடிந்திருக்கும். அந்த காலம் வருகிற வரை அண்ணா திராவிட விசுவாசம் கொண்டு மக்கள் சேவைய மகேஸ்வரி தேவை என்று பேரறிஞர் அண்ணாவுடைய வழி, தந்தை பெரியார் வழியில, முன்பணச்சம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, தமிழக குலசாமி இளைஞர் புரட்சி அம்மா எடப்பாடியார் தலைமையிலே உடைக்கிற விசுவாச தொண்டர்கள் கூட்டம், கோடான ஒரு தொண்டர்கள் கூட்டம், அந்த தொண்டர்கள் ஒரு செங்கலை கூட ஆதரவு அர்ச்சனா அல்ல, பல கட்சி மாறிகள் இன்றைக்கு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதிலே கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் என் அருமை தம்பி நிர்மல்குமார் அவர்கள், அவருக்கு தெரிந்த வரலாறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் வரலாறு என்பது மதுரை மக்களுக்கு தெரியும். அவர் இந்த சமீப காலங்களில் மட்டும் எத்தனை கட்சிக்கு மாறி வந்தார். அவர் அமமுகவில் இருக்கிறார். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலையினுடைய டிஜிட்டல் புரோகிராமராக இருந்தார். அதற்கு பிறகு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையேற்று அதிமுக இருந்தார். அதற்கு பிறகு கடைசியாக தாவேக்காவை போனார். இப்போது கூட அதிமுக ஆட்சி அவர் மீண்டும் அதிமுகவுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆளுநர கட்சியில அடைக்கலம் ஆவதற்கு தமிழகத்திலே பொது வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் ஒரே இயக்கம், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் ஒரே இயக்கம், ஒரே கொள்கை, ஒரே லட்சியம், ஒரே தலைவருக்கு வாழ்கிற கோடான தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாறு தெரிந்து கொண்டு நிர்மல்குமார் போன்றவர்கள் அந்த வரலாறை தெரிந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஆதவர்ஜினா போன்ற பைத்தியக்கார அமைச்சர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து பேச வேண்டும். அவர்கள் இனியும் இது போன்று பேசினால் அவர்கள் கடுமையான எதிர்வினைகளை தேர்தல் களத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் சந்திக்க வேண்டியிருப்பதை எச்சரிக்கையாக தெரியும். ஆனா மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அங்க போய் சேர்ந்த உடனே இனிமேல் நீங்க தான் நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியை வச்சுட்டு எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே போல நீங்க இருக்கீங்க அப்படின்னு எம்ஜிஆர் பொருளா விஜய் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர்தான் நீங்க கேட்கணும். அவர் சொன்னதை பத்தி அவர்கிட்ட தான் நான் கேட்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் மாநில செயலாளரா பேரவையில் இருக்கேன், அவர் மாவட்ட பேரவை செயலாளராக இருந்தார். நாங்க இணைந்து தேர்தல் களத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் பயணித்தோம். அம்மா அவர்கள் முதல்ல அவர் சட்டமன்ற வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் அம்மா கவனத்துக்கு கொண்டு போகும்போது திரும்ப வாய்ப்பு கொடுத்து அமைச்சரவையில் நான் மாநில செயலாளர், அவர் மாவட்ட பேரவை செயலாளர். ஆனா எனக்கு முன்னாடி அம்மா அவர்கள் அவரை புரோட்டோகால்ல அமைச்சரவையில உட்கார வச்சாங்க. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றம். ஆனா இன்னைக்கு மரியாதைக்கு செங்கோட்டை இங்க போனாங்க. நேற்று அதிமுக வந்தாங்கல்ல, அந்த சேர்ப்பு விழாவில் கூட அவருக்கு அதுல பங்கேற்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு அனுமதி கிடைச்சுதான்